ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு நிறுவனத்தின் தகவல் தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியோட சில டீட்டெயிலை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டுமே. இந்த கம்பெனியில் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன், குவாலிட்டி, அசம்பிளி போன்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான ஜெண்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆர் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஆண்களுக்கான பாஸ் அவுட் இயர் பார்த்தீங்கன்னா 2021 2025 பாஸ் அவுட் ஆனவங்க தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கான பாஸ் அவுட் இயர் பார்த்தீங்கன்னா 2023 2025 பாஸ் அவுட் ஆனவங்க தான் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ, ITI, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் ஃப்ரெஷர் கேண்டிடேட் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 18 வயதிலிருந்து அதிகபட்சம் 23 வயதுடைய ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே தேவைப்படுதுன்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனியில் சேலரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குவாலிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ITI படித்தவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 18,550 ரூபா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஏறக்குறைய 20,500 ரூபாய் சேலரி இருக்கலாம் என்றதையும் சொல்லியிருக்காங்க. 12 மாதத்திற்கு ஒரு முறை அட்டண்டன்ஸ் இன்சென்டிவா 12,000 ரூபாய் கொடுக்கறதாவும் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனில பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வேலை நேரத்தில் உணவு வழங்கப்படும் கொடுத்திருக்காங்க. குறிப்பிட்ட இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வேலையிடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு அருகில் உள்ள ஒரகடம் மற்றும் வல்லம் என்ற இடத்துல தாங்க அமைஞ்சிருக்கு. இந்த தகவலை பற்றிய மேலும் விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.